வணக்கம். இந்த வாரம் கிராமத்து விருந்தில் பரங்கிக்காய் புளிக்கறி அது எப்படி செய்யறதுன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல எண்ணெய் ஊற்றிக்குவோம். தேவையான கடுகு, உளுந்தம்பருப்பு, இந்த வரமிளகா கிள்ளி வச்சுருக்கோம்ல அது, அடுத்து வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இப்போ இந்த பரங்கிக்காயை ஒன்றா கொட்டி வதக்கணும். இப்போ இது சக்கரை பூசின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது இனிப்பு இருக்கிறதுனால சக்கரை பூசின்னு சொல்லுவாங்க. அந்த இனிப்புக்கு தக்கன புளி மிளகா பொடி நம்ம போட்டோம்னு சொன்னால் நல்ல ருசியாக இருக்கும். அந்த இனிப்பு ரொம்பவும் தெரியாது. சின்ன பிள்ளை சாப்பிட்றதுக்குமே அந்த இனிப்பு புளிப்பு உரைப்பு எல்லாமே இருக்கிறதுனால சக்கரை பூசணிக்காய், சில பேர் பரங்கிக்காய், சில பேர் இனிப்பு பூசணிக்காய் எல்லாமே சொல்லுவாங்க. இது நம்ம சொல்கிறது இப்போ பரங்கிக்காய். நம்ம இப்போ வதக்கும் போதே இது வெந்துடும். இந்த வதங்க அப்படியே வத்திரும். தேவையான உப்பு, தேவையான மிளகாப்பொடி. சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கறனால மிளகாப்பொடி ஜாஸ்தி வேண்டாம். இப்போ நம்ம மிளகாத்தூள் போடுறோம்ல, அது வெறும் மிளகாத்தூள் போட்டோம்னா லேசாக எரிக்கும். இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள்னா எல்லாமே சேர்ந்துருக்கு, அதனால் அது ருசியாக இருக்கும். இப்போ இந்த புளி பாருங்கள், கரைச்சி இழுத்து வச்சுருக்கோம். இந்த புளியை லேசாக இப்போ லேசாக கொஞ்சம் நேரம் மூடணும்னா அந்த ஆவி பிடிச்சி நல்லா வெந்துக்கிறோம். இந்த ஆவிக்கு வெந்திருக்கும். வெந்து போச்சு இல்லை? இப்போ லேசாக ஒன்று எடுத்து வயலில் போட்டு பார்ப்போம், உப்பு இருக்காது. சரியா இருக்கு. இந்த வாரம் கிராமத்து விருந்தில் பரங்கிக்காய் புளிக்கறி செஞ்சு காமிச்சாச்சு. அடுத்த வாரம் கிராமத்து விருந்தில் இன்னொரு விருந்து தான்.